ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை மந்திர மாமரம். ஆனந்தபுரத்தில் சிண்டோ பின்டோன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சிண்டோ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப இரக்க குணமுள்ள பொண்ணு. அவள் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவா, பொய்யே சொல்ல மாட்டா, எப்பவும் ஹானஸ்டாக இருப்பா, கைண்டாக இருப்பா. பின்டோ அப்படியே ஆப்போசிட். நிறைய சேட்டை பண்ணுவான், நிறைய பொய் சொல்லுவான், எல்லாரையும் ஏமாற்றுவான், தொந்தரவு பண்ணுவான். ஆனால் பழியெல்லாம் தூக்கி சிண்டோ மேலே போட்டுருவான். சிண்டோ ரொம்ப அப்பாவி பொண்ணு. பின்டோ பண்ணுற தப்புக்காக அவள் மாட்டிக்கிட்டப்போ கூட அவளுக்கு தப்பிக்க தெரியாது. பின்டோ தான் பண்ணான்னு அவனை மாட்டி விட கூட தோணாது. சரி, ஃப்ரெண்டு தானே, பாவம் போட்டும் அப்படின்னு விட்டுருவா. அது ஒரு சின்ன கிராமம். யார் வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் போவாங்க. வெளியாளுங்க யாரும் வராதனால பயம் இல்லாமல் போவாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுறப்ப யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அப்படி ஒரு கிராமம் அது. அப்படி போகிறப்போ பின்டோ நிறைய குறும்பு பண்ணுவான். தூங்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் போய் கத்துவான், அவங்க மேலே தண்ணி ஊற்றி எழுப்பி விடுவான், ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துவான், கட்டி வச்சிருக்க மாட்டை அவுத்து விட்டுருவான், அடைச்சி வச்சிருக்கிற கோழியை திறந்து விட்டுருவான். இப்படி எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு அதே நிமிஷத்தில் அந்த இடத்துல இருந்து ஓடிடுவான். அவன் கூடவே போயிட்டு இருக்கிற சிண்டோக்கு பின்டோ எதுக்கு ஓடினான்னே தெரியாது. அவள் யோசித்து ஓடுறதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க சிண்டோவை பார்த்துருவாங்க. அவள் தான் எல்லா சேட்டையும் பண்ணுறான்னு நினச்சிக்குவாங்க. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவளை தான் திட்டுவாங்க. அவள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சிண்டோ பின்டோ கூடயே இருக்கிறனால என்ன சொன்னாலும் அவளை நம்ப மாட்டாங்க. பின்டோ பண்ணுற தப்புக்கெல்லாம் சிண்டோவும் சேர்ந்து திட்டு வாங்குவா. அந்த ஊரில் கோவில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. வழக்கம் போல் சேட்டை பண்ணின பின்டோ கோயில் பூஜைக்காக வச்சுருந்த தயிர் பானையை தட்டி விட்டுட்டான். அது உடஞ்சி போயிருச்சு. எப்பவும் போல் சிண்டோ தான் மாட்டினான். கோயில் அதிகாரிகள் சிண்டோவோட அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு செம்மையாக திட்டினாங்க. உங்கள் பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபைனும் போட்டாங்க. அதோட கோயில் பூஜைக்காக வச்சுருந்த பானையை தட்டி விட்டனால விரதமும் இருக்க வச்சுட்டாங்க. சிண்டோவோட அம்மா அவளை செம்மையாக திட்டினாங்க. இனிமேல் பின்டோ கூட சேர்ந்து அவ்வளோதான் சொல்லி அடிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே தூங்கினா சிண்டோ. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுலேருந்தே ஊரே பரபரப்பாக இருந்தது. ஏதோ அதிசயம் நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகிறதும் வர்றதுமா இருந்தாங்க. சிண்டோ என்னன்னு போய் கேட்டா. பழைய கிணத்துக்கிட்ட திடீர்னு ஒரு அதிசய மாமரம் முளைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சிண்டோவும் பின்டோவும் அதை போய் பார்க்கலான்னு போனாங்க. ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல திடீர்னு கிணத்தை ஒட்டி ஒரு பெரிய மாமரம் முளைச்சிருந்தது. அது ஃபுல்லாக பழுத்த பழங்களாக தொங்கிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அதில் கனிவான உண்மையான உள்ளம் படைத்தவர்களால் மட்டுமே என் கனியை சுவைக்க முடியும்னு எழுதியிருந்துச்சு. அந்த மரத்தில் இருந்து நிறைய பேர் பழம் பறிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மரத்தில் ஏறினவங்க எல்லாம் வழுக்கி வழுக்கி கீழே விழுந்தாங்க. கல் எடுத்து எரிஞ்சவங்க மேலேயே அந்த கல் திரும்பி வந்து விழுந்துச்சு. அப்படி ஒரு அதிசய மரமாக அது இருந்துச்சு. பின்டோ ஓடி போய் மரத்தில் ஏற ட்ரை பண்ணான். 4 ஸ்டெப் மேலே ஏறினதுமே ஒரு பிரான்ச் அவனை அப்படியே தூக்கி கீழே இறக்கி விட்டுருச்சு. அவனால் பழமும் பறிக்க முடியல. சிண்டோ பார்த்துட்டு மரத்துக்கிட்ட போய், மரமே எனக்கு ஒரு பழம் தா, பானை செய்கிற தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், நான் அந்த பழத்தை அவர் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு பழம் தாயே அப்படின்னு கேட்டா. அப்போதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. ஒரு கிளை அழகாக வந்து அவள் கையில் ஒரு பழத்தை கொடுத்துச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இத்தனை நேரமாக நாங்கள் கேட்குறோம், பறிக்க ட்ரை பண்ணுறோம், யாருக்குமே பழம் கிடைக்கல, இந்த ஊர்லேயே வச்சு உனக்கு மட்டும்தான் பழம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. பின்டோ கோவமாக கத்துனான். நீ பொய் சொல்லி மரத்தை ஏமாத்திட்ட, அதனால தான் உனக்கு பழம் கிடைச்சிச்சின்னு சொன்னான். சிண்டோ சொன்னா, நான் ஏமாத்தலை, உண்மையிலேயே அந்த தாத்தா கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லி பானை செய்கிற தாத்தா கூட ஷேர் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட்டா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பானை செய்கிற தாத்தா ரொம்ப ஹாப்பியாகி அவளை பிளஸ் பண்ணார். ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே சிண்டோ கிட்ட வந்து எங்களுக்கும் ஒரு பழம் வாங்கித்தா, எங்களுக்கும் ஒரு பழம் வாங்கித்தான்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா சிண்டோவும் மரத்துக்கிட்ட கேட்டு கேட்டு பழம் வாங்கி கொடுத்தா. சிண்டோக்கு மட்டும்தான் மரமும் பழம் கொடுத்துச்சு. ஊரில் இருக்கிற எல்லாருக்காகவும் பழம் வாங்கி கொடுத்தா. எல்லாரும் பழத்தை சுவைச்சாங்க. அந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக பின்டோவும் சிண்டோ கிட்ட வந்து எனக்கும் ஒரு பழம் வாங்கித்தாயேன்னு கேட்டான். சிண்டோ மாமரத்துக்கிட்ட ஒரு பழம் பின்டோக்காக கேட்டு வாங்கினான். அதை பின்டோ கிட்ட கொடுத்தா. பின்டோ அதை சாப்பிட போகவும் பழம் மறைஞ்சிருச்சு. அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை.
எல்லார் முன்னாடியும் அவன் பழம் மறைஞ்சதும் அவனுக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. அதோட அப்போ தான் அவனுக்கு உண்மையும் புரிஞ்சிச்சு. சேட்டை குறும்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியெல்லாம் தூக்கி சிண்டோ மேலே போடுறனால தான் நம்மளால் மாம்பழத்தை சாப்பிட முடியலன்னு புரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சதும் எல்லார் முன்னாடியும் அவன் அப்படியே அழுதுட்டான். அழுதுகிட்டே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், எப்போவுமே எல்லா சேட்டையும் நான் தான் பண்ணிவிட்டு சிண்டோ மேலே பழிய போட்டுருவேன். நேற்று கூட தயிர் பானையை நான் தான் உடைச்சேன், அவள் எதுவுமே பண்ணல, ஆனால் பழியை தூக்கி அவள் மேலே போட்டுட்டேன். கடைசியில் அவள் தான் பாவம் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினான்னு சொன்னான். ஊர் மக்களுக்கெல்லாம் அப்போ தான் உண்மையும் புரிஞ்சிச்சு. உண்மையெல்லாம் சொன்னதும் பின்டோ கையிலிருந்து மறைஞ்சு போன மாம்பழம் மறுபடியும் வந்துச்சு. ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை சிண்டோ கையில் கொடுத்துட்டு மாமரமும் மறைஞ்சு போயிடுச்சு. சிண்டோ எந்த தப்பும் செய்யலைன்ற உண்மை தெரிய வைக்கிறதுக்காகவே மாமரம் வந்துச்சு. எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சதும் மாமரம் மறைஞ்சிருச்சு. உண்மையாகவும் நல்லவங்களாகவும் இருக்கிறதோட முக்கியத்துவத்தை பின்டோ மட்டும் இல்லை, ஊர் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பின்டோ அதுக்கப்புறமா என்றைக்குமே பொய் சொல்லாமல் வாழ்ந்தான். குறும்பும் சேட்டையும் பண்ணாலும் அவனே மாட்டிக்கிட்டு திட்டும் தண்டனையும் வாங்குவானே தவிர என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான். நீங்களும் அதே மாதிரி தானே, குறும்பும் சேட்டையும் பண்ணுங்க, ஆனால் பொய் சொல்லாமல் ஹாப்பியாக இருங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.